ஃபியூச்சர் ஃபார்மிங் வீடியோ அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழியை இயற்கை முறையில் நம்ம அடை வைக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டு கோழி இன்றைக்கி அடையில் படுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு நம்ம இப்போ எப்படி அடைய வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இரும்பு சட்டி. இந்த சட்டியில் 2 வகை இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் பவுலாக இருக்கும், அகலமாக இருக்கும். இன்னொன்று சிமெண்ட்டு கலவை கலக்கிறப்ப ஒரு மீடியமான சைஸில் ஒரு சட்டி இருக்கும். அது மணல், தவிடு, புழுங்கல் தவிடு இல்லைன்னா நெல் தவிடு கிடச்சிதுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவிடு எந்த தவிடாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய். இந்த மிளகாய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி அடையில் இருக்கிறப்ப கோழி பெண் வரும். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்காக நம்ம மிளகாயை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி வைக்கோல் கூலம் இருந்ததுன்னா போதும். வாங்க இப்போ நம்ம எப்படி அடை வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மணல் எடுத்து நம்ம தட்டில் பரப்பிடணும். நல்லா மணலை நல்லா பரப்பி விட்டுருணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா கல், இந்த மாதிரி கல் எதுவும் இல்லாத வகையில் நம்ம எடுத்துக்கு வச்சிடணும். எதுக்காக அப்படின்னா நம்ம முட்டை வைக்கிறப்ப கோழியோட வெயிட் கொஞ்சம் அழுந்துவோம். அந்த கல்லில் பட்டு கிராக் ஆகாமல் உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கல்லை முதல்ல ஃபஸ்ட்டு பரப்பிடுறோம். அடுத்தது மேலே இந்த தவிடை பரப்புறோம். தவிடு எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை ஓரளவுக்கு தக்க வச்சுக்கும். அது இல்லாமல் அந்த முட்டையை அடிபடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பாதுகாத்துக்கும். அதுக்காக இந்த தவிடு. அடுத்தது வைக்கப்புல் கூலத்தை நம்ம அப்படியே பரப்பி விடுறோம். இந்த மாதிரி வைக்கவில்லை நம்ம பரப்பி வச்சிடறோம். பரப்பி வச்சுட்டு அடுத்து நான் ஒன்று சொல்ல மாட்டேன். இந்த கறிக்கொட்டை முக்கியம். கறிக்கொட்டை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிக்கொட்டை ஈரப்பதத்தை உறிஞ்சி வச்சுக்கும். அதையும் நம்ம அதாவது கோழி குஞ்சு பறிக்கிறப்ப ஒரு வகையான ஈரப்பதம் அதுக்கு தேவை. நம்ம இன்குபேட்டரில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 75லேருந்து 80% இருக்கணும். ஸோ அந்த நேச்சுரலாகவே இந்த கறிக்கொட்டைக்கு அட்மாஸ்பியரில் இருக்கிற ஈரத்தை இது உறிஞ்சி வச்சுக்கோங்க. அதனால் அது இது கொடுக்குறோம். அடுத்தது இந்த மிளகாய் வச்சிடறோம். வச்சுட்டு அடுத்து முட்டையை எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம கோழியை அதில் இறக்கி விட்டுறதுதான். இந்த மாதிரி முட்டையை எடுத்து தட்டில் வச்சிடணும். இப்போ அப்படியே கோழியை எடுத்து உள்ளே விடுங்க. விடுங்க. இப்போ கோழி தன்னால் அது அடைப்படுத்துக்கும். இப்போ நாம் இருக்கிறனால அது படுக்கிறதுக்கு பயப்படுது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.